வணக்கம். ஒரு ஆசிரியர் எழுதிய புத்தகத்தில் உள்ளதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏசியாவிலே புகழ்பெற்ற மருத்துவர் அவர் தான் இந்த புத்தகத்தோட ஆசிரியர். ஆசிரியரோட பெயரும் புத்தகத்தோட தலைப்பும் நான் மொத்தமாக எல்லா எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வித்யா சமுத்தியேசம். வித்யை என்றால் படித்து பட்டம் பெறுவது. பிஇ எம்பிஏ மாதிரி கிடையாது. ஆயக்கலைகள் 64 தான் வாத்ஸ்யானர் இங்கு குறிப்பிடுகிறார். பிரிட்டிஷ் ஆதிக்கம் நமது கல்வி முறையில் செய்த ஏராளமான மாற்றங்களின் விளைவாக தொழில் சார்ந்த படிப்புகளையே நாம் தேடி ஓடுகிறோம். குதிரைக்கு லகான் கட்டிய மாதிரி படித்து பலரும் இன்ஜினியர், டாக்டர், குமாஸ்தா, ஆசிரியர் என்றாகவே பிரியப்படுகிறார்கள். நுண்கலைகளை கற்கும் ஆர்வம் சுத்தமாக அழிந்துவிட்டது. அதை வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத, பாடத்துக்கும் சம்பந்தமில்லாத தனியான விஷயமாக ஆக்கிவிட்டார்கள். இதனால் தான் இயற்கையின் அதிசயத்தையும் வாழ்க்கையின் அழகையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாகரிக விருத்தம். நகரவாசிகளின் வாழ்க்கை முறையே நாகரிகம் என்பார்கள். எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அதன் வளர்ச்சியோ வீழ்ச்சியோ நகர வாழ்க்கை முறையின் நடத்தையையும் அணுகுமுறையையும் பொறுத்தே அமையும். இந்த நகர வாழ்க்கை முறையை கிராமத்தினர் அப்படியே காப்பியடிப்பார்கள். அதனால் நகரங்களை படித்தால் கிராமங்கள் புரிந்துவிடும். நவீன யுகத்தில் கண்டுபிடிப்புகள் நம் வாழ்க்கை முறையை மாற்றியிருந்தாலும் இன்னமும் கூட பெரியோர்கள் பார்த்து நிச்சயிக்கும் திருமணங்களே இங்கு அதிகம் நடக்கிறது. ஜாதக பொருத்தம், ஜாதி பொருத்தம், வசதியெல்லாம் பார்த்து வரதட்சணையால் தீர்மானிக்கப்படும் இந்த வகை திருமணங்களில் தம்பதியாக போகும் இருவரின் மன பொருத்தத்தை மட்டும் யாரும் பார்ப்பதில்லை. மிக சிறந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார். எல்லா புரோகிராம்களையும் படிக்க தெரிந்த அவரால் ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை படிக்க தெரியாது. பெண்ணோடு பழகுவது எப்படி என்பது தெரியாது. மனைவியின் மனசில் என்ன இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள தெரியாது. தன் மனசில் இருப்பதை வெளிப்படுத்தவும் தெரியாது. பெண்களுக்கும் கூட எவ்வளவு படித்திருந்தாலும் இந்த விஷயத்தில் புரிதல் குறைவாகவே இருக்கிறது. இரு மனங்களின் புரிதலோடு குடும்பம் நடத்துவதை பற்றி எதுவுமே தெரியாத இருவர் இப்படி ஒரு திருமணத்தால் இணைந்து இல்லறம் நடத்தும் போது அவர்களுக்குள் பரஸ்பரம் புரிதல் இல்லாமல் போகிறது. அருகருகே இருந்தாலும் இருவரின் மனங்களுக்கிடையேயும் இடைவெளி பெரிதாகிறது. நாளடைவில் வாழ்க்கை சுவாரஸ்யமற்று போய்விடுகிறது. இளமை காலம் வரை பாட புத்தகங்களில் மூழ்கி கிடந்து இன்ஜினியரிங்கோ எம்பிஏவோ ஏதோ ஒரு பட்டம் பெற்று அதே வேகத்தில் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பித்த கொஞ்ச காலத்தில் வீட்டில் பெண் பார்த்து கல்யாணம் செய்து வைத்து விடுகிறார்கள். வேலையில் எந்தவித சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்க படித்திருக்கும் அந்த இளைஞனுக்கு வாழ்க்கையை பற்றிய அனுபவம் கொஞ்சமே. வீட்டில் மனைவியோடு உரசல் வந்தால் அதை எப்படி சமாளிப்பது என்பது அவனுக்கு புரிவதில்லை. வேசிகள் ஆண்களை கவர்வதும் தங்கள் வலையை விளைவிப்பதும் பணத்துக்காகவே கூட இருக்கட்டும். ஆனால் அதற்காக வழிமுறைகளை சொல்லும் இந்த தொகுப்பில் இருந்து சாரத்தை மட்டும் எடுத்து கணவனோ அல்லது மனைவியோ தங்கள் இல்லற வாழ்க்கையில் பயன்படுத்தலாமே. அதன் மூலம் தாம்பத்திய உறவை இறுக செய்யலாமே. அணுகுண்டாகி அழிவை ஏற்படுத்தும் அதே சக்தியை தானே அணு உலைக்குள் அடக்கி வைத்து மின்சாரம் தயாரிக்கிறோம். அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. அறிஞர்கள் தப்பாகவே சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் என்பார்கள். அப்படி அந்த காலத்தில் வாத்ஸ்யானர் வேறு ஏதோ விஷயத்துக்காக சொன்னது இப்போது வேறு விதத்துக்காக நமக்கு பயன்படுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.